தைரியத்தை தரக்கூடிய துர்கா தேவியை நவராத்திரியின் 3ஆம் நாளில் வாராகி தேவியாக வழிபட வேண்டும். மகிஷனை அழித்த கோலத்தில் காட்சி தரும் வாராகி அம்மனை மலர் வகை கோலமிட்டு செண்பக மலர், குங்குமம், சம்பங்கி மலர், துளசி இலை ஆகியவை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். பிரசாதமாக கோதுமையில் செய்யப்பட்ட உணவுகள், சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபட வேண்டும். நவராத்திரியின் 3ஆம் நாளில் அம்பிகையை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை போஜராஜனின் கதை நமக்கு தெளிவாக விளக்குகிறது. போஜராஜனுக்கு அஷ்டலட்சுமிகளும் கட்டுப்பட்டு அவருக்கு வேண்டிய சுக போகங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவரிடம் ஒரு லட்சுமி, 2 லட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வதே பெரிய காரியம். இவரிடம் மட்டும் எப்படி அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்கிறார்கள் என அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். ஒரு முறை போஜராஜன் செய்த வழிபாட்டு பலன்கள் முடிந்து அஷ்டலட்சுமிகளும் தங்களின் வசிப்பிடங்களுக்கு புறப்பட தயாராகினர். புறப்படுவதற்கு முன் போஜராஜனிடம், உனது வழிபாட்டின் பலனாக இத்தனை காலங்கள் உன்னுடன் இருந்தோம். தற்போது புறப்பட போகிறோம். போவதற்கு முன் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என அஷ்டலட்சுமிகளும் கேட்கிறார்கள். ஆனால் போஜராஜனோ, எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களுடைய ஆசிகளை மட்டும் போதும் என 7 லட்சுமிகளிடம் தனித்தனியாக கூறி ஆசியையும் பெற்று, தைரிய லட்சுமியிடம் மட்டும் நீ மட்டும் நிரந்தரமாக என்னுடனேயே தங்கிவிடு என கேட்டுள்ளார். அடுத்த நாள் வழக்கம் போல் பூஜைக்கு வருகிறார் போஜராஜன். அங்கே அஷ்டலட்சுமிகளும் அமர்ந்திருக்கிறார்கள். மற்ற லட்சுமிகள் சென்று விட்டால் அவள் உடனேயே நாங்களும் சென்று விடுவோம். ஆனால் தைரிய லட்சுமி எங்கு இருக்கிறாளோ அங்கேதான் நாங்கள் 7 பேரும் குடியிருப்போம் என 7 பேரும் பதிலளித்துள்ளனர். போஜராஜன் கேட்டதைப் போல நவராத்திரியின் 3ஆம் நாள் தேவியான துர்கா தேவியிடம், தைரிய லட்சுமி தாயே, எப்போதும் எங்களுடன் இரு என வரம் கேட்டால் அஷ்டலட்சுமிகளும் உங்களுடன் தான் இருப்பார்கள். வாராகி அம்மனுக்கு நீல நிற புடவை சாற்றி காராமணி சுண்டல் மற்றும் பலாப்பழம் படைத்து காம்போதி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி வழிபட வேண்டும். தைரியத்தை தரக்கூடிய வாராகி அம்மனை வழிபட்டால் ஆழ்ந்த துயரங்களை நீக்கி வெற்றிக்கு அழைத்துச் செல்வாள். வராகி அம்மனை வழிபடுபவர்கள் மறக்காமல் ஓம் வாராகி அம்மனை போற்றி என்று கமெண்ட் செய்து மறக்காமல் சிவமே சித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.